வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தேங்காய் பாலில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு தவறான கூற்று ஒன்று சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, தேங்காயில் இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு மாரடைப்பை நமக்கு விளைவிக்கும், நம்மளுடைய உடலுக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால் தேங்காயையும் அது சார்ந்த உணவுகளையுமே எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையான்னு கேட்டிங்கன்னா அது உண்மை கிடையாதுங்க. உண்மையில் என்ன விஷயம்னா, தேங்காயில் பல நன்மைகள் கொட்டி கிடக்குங்க. அந்த தேங்காயை வைத்து செய்யக்கூடிய தேங்காய் பாலிலுமே நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்குது. தேங்காய் பாலில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதால தான் மருத்துவ நன்மைகளே கிடைக்குது. அப்படி என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் தேங்காய் பால் இருக்குன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? விட்டமின் சி, விட்டமின் இ, இந்த மாதிரி உயிர் சத்துக்கள் இருக்குது. தயாமின், நியாசின், ஃபேண்டோத்தனிக் அமிலம், ரிஃபோஃப்ளோவின், மேலும் தாது உப்புகளாக இருக்கக்கூடிய கால்சியம், தாமிரம், இரும்புச்சத்து, மெக்னீசியம், பாஸ்பரஸ், செலினியம், துத்தநாகம், பொட்டாசியம் போன்றவைகள் இருக்குது. இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து தேங்காய் பால் நமக்கு அளிக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாங்க. ரத்த சோகை நோய் ஏற்படுவதற்கான முதன்மை காரணம் என்னென்னா, நம்முடைய உடலில் இரும்புச்சத்து குறைபாடு ஏற்படுவது தான். இரும்புச்சத்து குறையும் பொழுது ரத்த சிகப்பணுக்கள் குறையும். ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். ஏன் ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை குறைஞ்சா ரத்த சோகை வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஹீமோகுளோபின் குறையும் பொழுது போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை நம்மளுடைய உடலுக்கு கிடைக்காது. ஏன்னா ஹீமோகுளோபின் தான் ஆக்சிஜன் சப்ளைவே நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் கொடுக்குது. அதனால தான் நம்ம சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய அளவு குறையும் போது ஆக்சிஜன் சப்ளையில் தட்டுப்பாடு ஏற்படுவதால் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகளாக இருக்கக்கூடிய மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, அதீத சோர்வு ஏற்படுவது, கவனமின்மை, இந்த மாதிரி தீவிரமான அறிகுறிகள்லாம் உங்களுக்கு தென்படும். இதை நீக்கணும்னா இரும்புச்சத்து பற்றாக்குறையை உங்களுடைய உடலில் போக்கணும் இல்லையா? அப்போ போதுமான இரும்புச்சத்து இருக்கக்கூடிய தேங்காய் பால் எடுத்துக்கணும். ஒரு கப் தேங்காய் பாலில் உடலுக்கு அன்றாடம் தேவைப்படக்கூடிய இரும்புச்சத்தில் 25% உங்களுக்கு கிடைச்சிருங்க. சிறியவர்கள் ஆரம்பித்து நடுத்தர வயதினர்கள், முதியவர்கள் என அனைவருமே தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளும் போது இரும்புச்சத்து கிடைக்கப்பட்டு ரத்த சோகை நீங்கள் விடுபட்டு விடுவீங்க. உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் குறைக்கணும். அதுக்காக பசியை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸ் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தேங்காய் பாலை தாராளமாக எடுத்துக்கலாங்க. இப்போ உடல் எடையை குறைக்கிறதுக்கு உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே கிடைக்க வேணும் அப்படின்னா அதுக்கு தேங்காய் பால் தான் சரியான தீர்வாக இருக்கும். அதாவது தேங்காய் பால் விரைவிலேயே உங்களுடைய பசியை அடக்கி அதிகப்படியான கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு உங்களுடைய உடல் எடையை இன்னும் அதிகப்படுத்தாமல் அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிடும். தேங்காய் பால் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய பசியை கட்டுப்படுத்தி ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றிடுங்க. அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சிறதால தொப்பை, தேவையில்லாத கொழுப்பு படிவுகள் இது எதுவுமே உங்களுடைய உடலில் இருக்காது. கனக்கச்சிதமான கட்டுடல் மேனி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கு நீங்கள் ஒரு 3 மாதம் காலங்கள் வரைக்கும் இந்த பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கொண்டு நிறைய எனர்ஜி ட்ரிங்க்ஸு, கலோரிகள் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளோட இந்த தேங்காய் பாலையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைத்துக் கொள்ளலாம். வாதம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கள் விடுபடுவதற்கு தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாங்க. பொதுவாக வாதம் தொடர்பான பிரச்சனைகள் யாருக்கு ஏற்படும் அப்படின்னா, குறைந்த அளவு செலினியம் சத்து இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முடக்குவாதம், அதுக்கப்புறம் கீழ்வாதம் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட செலினியம் சத்து தேங்காய் பாலில் அதிகம் இருக்கிறதால கீழ்வாதம், இந்த முடக்குவாதம் பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க, அதாவது வாதம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க தேங்காய் பால் சரி விகித அளவில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நல்ல நிவாரணம் கிடைக்கும். ஒரு கப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அந்த கீழ்வாதம், முடக்குவாதம் போன்ற வாதம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்காது. அதே போல் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த தேங்காய் பாலில் அதிக அளவு பொட்டாசியம் சத்து இருக்குங்க இல்லையா? அதனால் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் கூட உங்களுக்கு இருக்காது. இதனால் போதுமான அளவுக்கு உடல் உறுப்புகளுக்கு ரத்தம் பாயும் போது கால்கள்லையுமே மூட்டுகள்லையுமே உங்களுக்கு ரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்கிறதால அப்போ உங்களுக்கு அந்த வாதம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் நலமோடு இருப்பீங்க. ஸோ செலினியம் சத்து பற்றாக்குறையை நீக்கிறதுக்கு தான் நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கணும். அதுக்காக அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாதம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்காது. கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் நீங்கள் விடுபட்டு உங்களுடைய இதயத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீங்கன்னா தேங்காய் பால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமாக தேங்காய் பால் இருக்கக்கூடிய நிறைவு உற்ற கொழுப்புகளில் 50% லாரிக் அமிலம் இருக்குங்க. இந்த லாரிக் அமிலம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைத்து இதயத்திற்கு நன்மை செய்யக்கூடிய நல்ல கொழுப்பு மட்டும் அதனுடைய அளவு மட்டும் அதிகரிக்கும். எனவே தேங்காய் பால் உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கெட்ட கொழுப்பினுடைய அளவு குறைந்து நல்ல கொழுப்பினுடைய அளவு அதிகரிக்கிறதாக தான் ஆய்வுகளில் குறிப்பிட்றாங்க. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ரத்த நாளங்களில் எந்த விதமான கெட்ட கொழுப்புகளும் படிந்திருக்காது. படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளையுமே நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளும் போது நீக்கிக் கொள்ளலாம். இதன் மூலமாக போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு செல்ல ஆரம்பிக்கும். இதய துடிப்பு சீராக இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனி
மணிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது. அப்போ கொலஸ்ட்ரால் பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட்டு இதயத்தை பராமரிக்கணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் வந்து எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்துக் கொள்வதற்கு தேங்காய் பால் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தேங்காய் பாலில் வளமான அளவில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் நிறைந்திருக்கிறதால உடலில் நோய் எதிர்ப்பு அமைப்பை இது பலப்படுத்தும். முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய மோனோலாரின் என்னும் கூட்டுப்பொருள் தேங்காயில் மட்டும்தான் அதிகமாக இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கிறதோட பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரத்த கொதிப்பையுமே குறைக்கும். தேங்காய் பால் தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஊட்டச்சத்துக்கள் நிறைய உணவுகள் இருக்கலாம். இருந்தாலும் விட்டமின் சி தேங்காய் பாலும் இருக்கிறதால இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மோனோலாரின் அப்படின்ற அந்த கூட்டுப்பொருள் உங்களுக்கு கிடைக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகப்படுவதால் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நீங்கள் வராமல் தடுத்து கொண்டு எந்த நோயுமே உங்களை வந்து தாக்காத அளவுக்கு நீங்கள் நலமோடு வாழலாம். எலும்பு ஆரோக்கியம் மேம்படுவதற்கு, உடல் பலமாக இருக்கிறதுக்கு, அதாவது பற்கள், எலும்புகள், தசைகள் இவை அனைத்தும் நரம்புகளோடு சேர்ந்து வலுவாக இருக்கிறதுக்கெல்லாமே நீங்கள் தொடர்ந்து தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாம். எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கு கால்சியம் சத்து வந்து மிக மிக அவசியங்க. அதே போல் பாஸ்பரஸ் சத்துமே எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியம் தான். அதாவது பாஸ்பரஸ் வந்து உடலில் இருக்கக்கூடிய அனைத்து எலும்புகளினுடைய தேய்மானத்தையும் முன்னாடியே தடுக்கும். தேங்காய் பாலில் வந்து கால்சியம் மற்றும் அதிக அளவு பாஸ்பரஸ் சத்துக்கள் இருக்கிறதால தேங்காய் பால் நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே இருக்காது. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த வயது முதிர்வின் காரணமாகவும் தசை நரம்புகளுக்கு போதிய அளவுக்கு சத்துக்கள் கிடைக்காதாலும் சிலருக்கு உடலில் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய தசைகள், நரம்புகள் போன்றவற்றில் இறுக்கம் ஏற்பட்டு மிகுந்த சிரமத்தை அவங்க அனுபவிப்பாங்க. அவங்க கூட வாரத்திற்கு 3 முறையாவது தேங்காய் பால் வந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா தசை நரம்புகள் ஏற்படக்கூடிய இறுக்கத்தன்மை தளர்ந்து உடலுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும். அந்த பலமாக அவங்க இருப்பாங்க. எலும்புகள், தசைகள், நரம்புகள் இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து உடலை வந்து வலுவாக வைத்துக் கொள்வதற்கு, அதாவது 40, 50, 60 வயதுகளிலுமே பேலன்ஸ் தடுமாறாமல் ஸ்ட்ராங்காக நம்ம இருக்கணும் அப்படின்னாலுமே தேங்காய் பால் வந்து நம்ம இப்போ இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கூட நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஏன்னா உடல் ஆரோக்கியத்தை தாண்டி சரும ஆரோக்கியத்தையுமே தேங்காய் பால் நமக்கு வந்து பராமரித்து கொடுக்கும். இப்போ தேங்காய் பாலை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது சருமத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் நீங்கி தோலுடைய பளபளப்பு தன்மை வந்து அதிகரிக்கும். தோலினுடைய நிறத்தையுமே கூட்டி இளமையான தோற்றத்தை தக்க வைக்கிறதுக்குமே தேங்காய் பால் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ உங்களுடைய சருமத்தில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணமே போதுமான அளவுக்கு நீர் சத்து, ரத்த ஓட்டமெல்லாம் உங்களுடைய சருமத்தில் இல்லாது தான். இப்போ நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளும் போது உயிர் சத்துக்கள் உங்களுடைய சருமத்துக்கு வந்து கிடைக்கும் போது சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள்லாம் அகற்றப்பட்டு கோலோஜன் உற்பத்தி சருமத்தில் மேம்படுத்தப்படும். ரத்த ஓட்டம் சீரான அளவில் இருக்கும். ஈரப்பதம் சருமத்தில் தக்க வைக்கப்படும். இதன் மூலமாக முகப்பொருட்களோ, கண் கருவளையங்களோ, கரும்புள்ளிகளோ, வயதான சுருங்கிய தோல் அமைப்போ, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமமோ என எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை நீங்கள் பெறுவீங்க. அதாவது சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுடைய ஏஜ் நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு உங்களுடைய சருமத்தை பராமரித்துக் கொள்ளணும் அப்படின்னாலுமே நீங்கள் தேங்காய் பால் வந்து எடுத்துக்கொள்ளலாம். சருமத்தினுடைய நிறத்தையுமே நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளும் போது கூட்டிக் கொள்ளலாம். தொடர்ந்து நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.